வாழ்க்கையில ஒன்று சொல்றேன் ஐயா, சிவனடியார் சாதாரண சொல்லவே கூடாது. சும்மா சாதாரண மாலை போட்டுன்னு இங்க வரணும் இங்க போன சுத்தணும் சாதாரணம் கிடையாது. அவனு அணுங்களாம் அவனு அன்புலாம் வர முடியாது. அவனுன்ற அவனுக்கு வழி சாதாரணமா சிவனடியார் நம்ம கும்பவே முடியாது. நாம சிவனடியார் சிவனை நம்புங்க, மனசு ஒருவரைப்படுத்துங்க, அப்பதான் மனசு நல்லா இருக்கும். சிவா நம்ம எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? நல்லா நோய் நொடிதான் நல்லா இருங்க ஐயா. சிவனுடைய சாதாரண விஷயம் கிடையாது ஐயா. ஒரே ஒரு சொல்லிட்டு போயிடுறேன் நான். வாழ்க்கையில் ஒரே தானதமா அன்னதானம். இப்போ இருக்கிற இடம் எங்கே வந்திருக்கேன் நான்? அவனே வழங்கி அவனே நடந்தாதான் மனுஷன். எப்படி அவனே வழங்கி அவனே வளர்ந்தாதான் மனுஷன். சாதாரண சும்மா சாமி கூட முடியாது. அவனுன்ற அவனுக்கு வழி சாதாரணமாக சிவனடியார் நம்ம கும்பவே முடியாது. நாம சிவனடியார் சிவனை நம்புங்க, மனசு ஒருவரைப்படுத்துங்க, அப்பதான் மனசு நல்லா இருக்கும். நம்ம சாதாரணமாக கோயிலாக போகிறோமோ சுத்துறோமோ மனசை மட்டும் ஒன்று 4 வரை சொல்லிட்டேன். மனசை அமைதிப்படுத்து ஒன்றும் இல்லை. இப்போ நான் குரு பூஜை வந்திருக்கேன் ஐயா. குரு பூஜை வந்திருக்கேன். குரு பூஜை வந்து தாத்தா சாமி குரு பூஜை வந்திருக்கேன். நல்லது நடக்கும். அதில் மனசை மட்டும் தவிர்த்து கொஞ்சம் அமைதிப்படுது. ஏன் இத்தனை வாட்டி சொல்கிறேன்னா, திருவண்ணாமலை கிரிவலம் அடியே நம்மள கிட்டத்தட்ட வந்து பார்த்தா 3 வருஷமா நான் அங்கே இருந்தேன். அது எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். 3 வருஷமா திருவண்ணாமலை கிரிவலத்தில் நின்றேன் அடியே நம்மள. வாழ்க்கையில் ஒன்று சொல்கிறேன் ஐயா, சிவனடியார் சாதாரண சொல்லவே கூடாது. சும்மா சாதாரண மாலை போட்டுன்னு இங்க வரணும் இங்க போன சுத்தணும் சாதாரணம் கிடையாது. அவனு அணுங்களாம் அவனு அன்புலாம் வர முடியாது. மனசை மட்டும் தவிச்சு உன்னல படுத்த. இதோ 4-5 வாட்டி சொல்லிட்டேன். அப்போ நம்ம ஒரு நான் சொல்லிட்டோமா ஐயா, ஒரு நாடனும் தேடி போறீங்க. ஐயோ சுத்தி இல்லையோ சுகம் இல்லையோ நம்ம பைசா இல்லையோ நம்ம தேடி போறோம். பணம் வேணும், துட்டு வேணும், இது வேணும், அது வேணும் தேடி போக கூடாது. நீ பணம் தேடி போகாத. உன்னை ஃபர்ஸ்ட் நாடு. உன்னை நீ ஃபர்ஸ்ட் நாடு. ஏன் தேடி போற? உன்னை பணம் வேணும். என்னத்த பணம் என்ன பண்ண போறீங்க? ஒன்றும் பண்ணவே முடியாது சாமி. இந்த கார் வேணுமா, இந்த பங்களா வேணுமா, நீ நான் உன எடுத்துக்கோ. அது உன் ஒழிப்பு. அந்த ஒழிப்பு தான் சாமி, உன் ஒழிப்பு தான் உனக்கு. இந்த பணம் இப்போ நான் தெருவில் நடந்து போறேன், கார் கிடைக்குமா, பணம் கிடைக்குமா? இந்த பணம் கிடைக்காது சாமி. ஆனா வாழ்க்கையில சிவனடியார் என்றது மனசை மட்டும் ஒருநிலைப்படுத்தணும், அதை மட்டும் அமைதிப்படுத்தணும். எப்போ நானே சொல்றேன், ஒரு முறை நானே சொல்றேன், சாதாரண விஷயம் இல்லை அப்பனே. சிவனுடைய சாதாரண விஷயம் இல்லை. சிவனோட கோச்சிங் போடுவாரு. ஆனா சிவனடியார் என்பது மனசுல என்ன தேடி போக போறீங்க? மனசு நிம்மதி இல்லையே, நம்ம தேடி போறோமோ, தேடி போறோம். என்ன தேடி என்ன பண்ண போறீங்க? பாத்தியா, என்ன தேடி போக போறோம்? ஒன்னும் தேடி போகலாம். பணம் வேணுமா, துட்டு வேணுமா, வச்சுக்கோ ஐயா. ஒரே சிவனடியார் நான் சொல்லிடுறேன். திருவண்ணாமலை நிறைய பார்த்தேன். தவிர்த்து குடிக்காதீங்க. திருவண்ணாமலை மட்டும் குடிக்காதீங்க, தப்பு. அந்த குடிச்சா அந்த திருவண்ணாமலையில வந்து பார்த்து கெட்ட பேர் ஆகிடுது உங்களாலதான். திருவண்ணாமலை கெட்டது உங்களாலதான். அண்ணாமலை நல்லதா இருக்காரு, பாத்தீங்களா டிவில? நீங்க பாத்தீங்களா? ஏன் மழை சாஞ்சிது? நீங்க பண்ண தப்பு இல்லாத சாஞ்சிது. ஒரே ஒரு சொல்றேன் ஐயா, எந்த ஒரு குடியானதும் சரி, ஒரு சிவனடியார் சாதாரண விஷயமே இல்லை. சாதாரண தூக்கி இந்த முடிவை தூக்கி போட்டுடலாம். அவன் கொடுத்தது அதை மட்டும் அமைதிப்படுத்துவான். ஏன் என்னை பத்த தாய், என் சொந்த தாய் என்னத்தம்மா சொன்னாங்க? என்ன சாமி, எங்க அம்மாவே சாமி என்ன கூப்பிடுறாங்கன்னா இதான் மரியாதை. என்ன சாமி, இதான் மரியாதை. ஏன் தேடி போறீங்க? மனசுல அமைதிப்படுத்து நல்லா தானம் பண்ணுங்க. ஒரு 3 மாதம் தானம் பண்ணுங்க. எல்லாமே அவன் கொடுப்பான். கேட்டா முருகன்னுவீங்க, கேட்டா முனீஸ்வரன்னுவீங்க, கேட்டா செடா முனீஸ்வரன்னுவீங்க, கேட்டா பால் முனீஸ்வரன்னுவீங்க. அண்ணாமலை ஒரே ஒரு தாடி தான். சிவபுரம் நம்பு, கை விட மாட்டான். அப்படியே கை விட மாட்டான். அந்த கை விட ஒரே கண்ணா தெரியுமா? மனச ஒருநிலைப்படும். கூட போடுற பசங்களோ பொண்ணோ நம்பாத.
யாரும் நம்பாத. நாடு உன்னை நாடு அமைதிப்படுத்து. இதான் ஐயாவுடைய இதுன்னு சொல்லிடுறேன். மேலே பார்த்தீங்கன்னா ஐயா இருக்கார், சரிங்களா? நான் ஒரு சொல்கிறேன், தவிர்த்து திருவண்ணாமலைக்கு போறீங்கன்னா வச்சுக்க தப்பு தம்பி. நிறைய பேர் திருவண்ணாமலை தப்பு நிறைய பண்ணிட்டீங்க. நாம் ஒரு அன்னதானம் பண்ணோமா, உங்களா முடிஞ்சினோ 10 பேர் அன்னதானம் பண்ணிட்டு போ. அதை வச்சு என்ன பண்ண போற? என்ன பணமா? பணத்தை வச்சு என்ன பண்ண போற? குரு பார்த்துங்க, என் குரு இருக்கும்போது என்ன தெரியும், மனசில் ஒன்றும் இல்லையா, குடிக்கணுமா குடி, வச்சுன்னா வச்சுக்கோ, பணம் சொத்து வச்சுக்கோ. போன வாரம் போயிருந்தேன் ஐயா ஒரு இடத்துக்கு. போன வாரம் எங்கே போயிருந்தேன்னா திருச்சூரில் போயிருந்தேன். ஆனால் ஒரே ஒரு சொல்கிறேன் ஐயா, மக்கள் யாரும் தெரிவிட்டோம், ஓப்பனாக சொல்லிடுறேன். சிவா நம்ம திருச்சிற்றம்பலம் மகாதேவா திருச்சூலம் மேலே ஒரு முருகன் இருக்கார். அது யாருக்கு தெரியும்? இந்த சிவனுடைய தான் தெரியும். அந்த முருகன் யாரு போய் வச்சுது? நான் தான் வச்சேன், தெரியுமா ஐயா? நான் வச்சேன். அது யாருக்கும் தெரியாது. ஆனா மேலேயே ஒரு சிவ சமாதி ஒண்ணு இருக்கு. அது யாருக்கு தெரியும்? நல்லா இருங்கடா, நல்லா இருங்க. ஆண்டவனை முழுசா நம்புங்க, சரிங்களா? தேடி ஏன் போறீங்க? அவனே உன் மனசுல இருக்கான். மனசு உள்ள படுத்துங்க, அமைதிப்படுத்துங்க, உனக்கு எல்லாமே கிடைக்கும். தேடி போகணும். திருப்பி என்ன பண்ண போற? என்னத்தான் பண்ண போற? நல்லா இருமா. திருப்பி என்ன பண்ண போற? ஒன்றும் தேவையில்லை. கேட்டா சாமி இந்த ஒரு பக்கம் நான் போறேன், சாமி திருவிழா சுத்துறேன், சாமி பணம் ஓணும், சாமி ஒரு 50 லட்சம் இருந்தால் போதும், ஒரு 2 லட்சம் இருந்தால் போதும். என்னத்தான் இது? என்ன பழகம் இது? ஒரே ஒரு சொல்ற லாஸ்ட்ல ஒரே ஒரு சூழ்நடியார் சும்மா இல்லையா? அப்படி கோவப்பட்டா அது வேற. ஆனா சிவனடியார் கோவப்பட்டா தான். அமைதிப்படுத்துங்க, நல்லா இருங்க, நல்லா உடம்பு பார்த்துங்க, சரிங்களா? வாங்கி கடமை என் கடமை. இதே பாம்பன் போலாம் ஐயா. எங்கேருந்து வந்தாரு? பாம்பன் மலை ஐயா. முருகன் பார்த்து தீவிர பத்த ஒரு பலன் ஒன்றுன்னாரு. பலன் ஒன்றுட்டாங்க. பேய்க்கு எல்லாம் டாச்சிக்கு முன்னாடி தண்டத்தை தூக்கி அடிச்சாரு. ஏன் அடிச்சாரு? பேய்க்கு எல்லாம் போயிடுச்சு. ஆனா மனசை மட்டும் உணர்வுபடுத்துங்க ஐயா. சிவாய நம ஐயா. சிவாய நம. நன்றி ஐயா, நன்றி.